லல்லி டக்கரா படிக்கிறடா தூள் கிளம்பிடா நான் நினைக்கவே இல்ல அப்படிதான் ஓகே என்ன ஞாபகம் இருக்கா நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படம் பார்க்க போறோம் மணிமேகலை அவசியமா வரணும் ஓகே ஓகே பை பை see you டாடி 1 minute எங்க போறா இவ இந்த நேரத்துல எனக்கு தலை வலிக்குது சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் மாப்பிள அங்க டாக்ஸில வெயிட் பண்றாரு போல இருக்கு போய் சொல்லிட்டு வர போயிருக்கா என்ன சார் சொல்லாம கொள்ளாம புறப்பட்டுட்டீங்க பயங்கரமான தலைவலி தலைவலியா சாலைட் இல்ல ஜுரமான பாக்கறேன் சார் பரவாயில்ல ஐயோ பாக்கறேனே எனக்கு தலைவலி ஒண்ணுமே தயவு செஞ்சு இங்க போறியா எனக்கு தலைவலி தாங்க முடியலன்னு சொல்றேன் ஹார்ன் அடிச்சு அவளை கூப்பிடுங்களேன் ப்ளீஸ் டிரைவர் ஏயா டொர்னு என் உயிரை வாங்குற இறங்கி போய் பேனட்டை திறந்து பாரு வேணி தலைவலிங்கிறியே நம்ம அவனை வீட்டுக்கு போவோமா அவளை கூட்டிட்டு தான் போகணும் கூப்பிடுங்க அவளை என்னது அவன் மாப்பிள்ள கூட பேசிட்டு இருக்கல்ல என்ன பேச வேண்டியது ராத்திரியில லொடலன்னு பேசிட்டு இருக்கா இந்த நேரத்துல பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க கூப்பிடுங்க அவளை மாப்பிள்ள கொடுத்து அவளை டிராப் பண்ணிட்டு போயிடுவாரு அதெல்லாம் தேவையில்லை ப்ளீஸ் கூப்பிடுங்க அவளை கூட்டிட்டு தான் போகணும் ஓகே ஓகே கூட்டிக்கிட்டே போயிடுவோம் எங்க நல்லா பண்ணேனா என் வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சா என்னங்க நீங்க ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க ஏன் என்ன போட்டு இப்படி அறுக்குறேன் டிரைவர் என்ன பாச்சு லலிதா அம்மாவுக்கு ரொம்ப தலைவலிக்குதான் வாமா போலாம் இங்க இவருக்கும் தலைவலி டாடி அப்படியா மாப்பிள்ள வாங்கல நமக்கு டாக்டர் வண்டி ரெடி ஆயிடுச்சு நானே டாக்டர் வீட்டுக்கு போய்க்கிறேன் ஓகே டிரைவர் போப்பா ஏங்க நேரா டாக்டர் வீட்டுக்கு போங்க அவளை முதல்ல வண்டியில ஏற சொல்லுங்க சீக்கிரமா வண்டியில ஏறுமா டைம் ஆச்சு கொஞ்சம் சும்மா இருங்க மேடும் பள்ளமா இருக்கு ரோடு நம்ம மதில் லவர்ஸ்க்கு ஓகே நோ இப்பவே சொல்லிட்டேன் உங்க காலேஜ் வாழ்த்தனத்தை எல்லாம் எங்க ஊர்ல வந்து வச்சு கூடாது அது எல்லாத்தையும் ஸ்டாக்ல சேர்த்து வச்சுக்கோங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் என் பயமெல்லாம் உங்க வீட்டை பத்தி தான் உங்க அப்பா என்ன சொல்ல போறாரோ என்னங்க நீங்க எங்க அப்பா என் விருப்பத்துக்கு மாற எதையுமே செய்ய மாட்டாரு தான் படிக்காதனாலதான் என்னையே காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சிருக்காரு அது மட்டும் இல்ல அவர் என் மேல உயிரையே வச்சிருக்காரு படிப்பு வாசனை இல்லாட்டாலும் இந்த நாச்சிமுத்துக்கு உண்ட வார்த்தை கொடுத்தா அத தலைய கொடுத்து அவரு காப்பாத்துவ சம்பந்தி நாம மாட்டு சந்தையில கைக்கு கை சைகைகளை பேசிக்கோம்ல அதையே மாத்திக்கிறது இல்ல என்ன இதைய மாத்த போறோம் ஆனா நீங்க மட்டும் கொடுத்த வார்த்தையை காப்பாத்தணும் உங்க பொண்ணுக்கும் என்னோட தம்பிக்கும் ஊர் ஜனங்க மத்தியில நிச்சயதார்த்தம் பண்ற அன்னைக்கே நீங்க எனக்கு தர வேண்டிய 5 லட்சம் ரூபாய் பாக்கிய பைசல் ஆயிட்டதுன்னு பத்திரத்தையே திருப்பி கொடுத்து போறோனுங்க என்று அறிவுகட்ட முண்டம் நல்ல காரியம் பேசுறப்போ ஒத்த தும்பல் தும்புறேன் இன்னொரு தும்பல் வரலைங்களே ஆனா நம்ம அம்மனி வந்துடுச்சுங்க அம்மனியா நாளைக்கு இல்ல வாமணி நாளைக்கு வரதா கரதாஸ் போட்டுருந்த எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு உங்களை பாக்கணும்னு ஓடி வந்துட்டேன் தம்பி யாரு இவரு என் கூட படிக்கிறாருப்பா பேரு சொல்லுங்க அருணாச்சலம் அப்படியா என் கூட படிக்கிறாரு படிப்புல இருந்து விளையாட்டு வரைக்கும் எல்லாத்துலயும் இவர்தான்ப்பா ஃபர்ஸ்ட் வெளிய சொல்லிப்படாத காலேஜ்லயே நீதான் ஃபர்ஸ்ட்னு ஊர் சொல்லிட்டு தெரிகிற தம்பிய வீட்டுக்கு விருது கூட்டிட்டு வந்தியா விருந்துக்கும் விரும்பியும் கூட்டிட்டு வந்திருக்கேன்பா விரும்பின்னா விரும்பின்னா விரும்பி அதாவது நான் இவரை விரும்பி நீங்க எனக்கு இவரை கல்யாணம் செஞ்சு வைப்பீங்கன்னு கூட்டிட்டே வந்துட்டேன் அப்பா என்ன ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க படிக்காத இந்த அப்பன் எங்க ஒரு தற்கூரிய மாப்பிளையா கொண்டு வந்துடுவோம்னு பயந்துகிட்டு நீயே ஒரு படிச்சு மாப்பிளைய கொண்டு வந்துட்டியம்மா பரவாயில்ல மாப்பிள்ளை ரொம்ப கடைச்சு போய் வந்திருக்காரு அவர் தங்கறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிடறேன் போம்மா நீ போய் குளிச்சுட்டு வா போ போமா போ அப்ப நீங்க புறப்படுறது கெடாரி கண்ணு குட்டி விலை அதிகம் கொடுத்து வாங்கினாலும் பரவாயில்லன்னு ஒத்துக்கட்டுங்க இப்ப என்னடான்னா அது எகிரி போயிடும் போல இருக்குங்களே அது எப்படி என் வீட்டு கண்ணுக்குட்டிக்கு உங்களை தவிர வேற எந்த பக்கத்தை போய் விலை கொடுத்து வாங்க முடியுங்கிற
கண்ணுக்குட்டி உங்களுக்கு தான். பயப்படாம போயிட்டு வாங்க. நீங்க தைரியமா போங்க. என்ற மாணிக்கா ஏனுங்க வாடங்க. யாருன்னு பாத்தியா? தெரியலீங்க. நம்ம பாப்பாவுக்கு மாப்பிள்ளை இவர்தான்டா. என்னடா பூம் பூம் மாட தலையாட்டிக்கு நிக்கிற? கும்பிட்டுக்கோ. கும்பிடுறேனுங்க. ஒழுங்கா கும்பிட்டுக்கடா. இதெல்லாம் இங்க சர்வசாதாரணம். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. இந்த வீட்டு மாப்பிள்ளைன்னா என்னடா அர்த்தம்? நான் சேர்த்து வச்சிருக்க சொத்துக்கெல்லாம் இவர்தான் வாரிசுன்னு அர்த்தம். அல்பா இந்த சொத்துக்கு ஆசைப்பட்ட வந்திருக்காரு இல்லடா. நம்ம பாப்பா காதலுக்கு கட்டுப்பட்டு வந்திருக்காரு. கும்பிட்டுக்கோ கும்பிட்டு கும்பிடுறேனுங்க. வா நீங்க வாங்க மாப்பிள்ளை. இதான் உங்க ரூம். இங்கே தங்கிக்கலாம். ஏன்பா விழா நல்லபடியா நடந்ததா? ஆமா, லலிதாவோட அம்மா அங்க வரதா சொன்னாங்களே, வந்தாங்களா? ஏன்பா பேச மாட்டேங்கிற? எனக்கு தலைய வலிக்குது, கொஞ்சம் தனியா இருக்க விடு. வேணி சூடான காபி. இந்த மாத்திரையை போட்டுட்டு காபியை குடி. கமான். அம்மம்மா, அம்மதான் தேய்ச்சி விடுறேன். தலைவலி தானே பறந்து போயிடும். ப்ளீஸ். என்னங்க, எனக்கு இப்ப தலைவலியே இல்ல. எல்லாம் சரியா போச்சு. மனக்குழப்பம் தான் அதிகமா இருக்கு. கொஞ்ச நேரம் நான் தனியா விடு. ஓகே, ரெஸ்ட் எடுத்துக்க. அப்பா, அவங்க அம்மா போன் பண்ணாங்கன்னு சொன்னீங்களா? ஆமா ஆமா, வேணி சம்பந்தியம்மா போன் பண்ணாங்க. சம்பந்தியம்மாவா? யாரது? நம்ம மாப்பிள்ளையோட அம்மா. அவங்க தான் போன் பண்ணாங்க. மாப்பிள்ளைய பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க. என்ன நாளைக்கு வீட்டுக்கு வான்னு சொன்னாங்கம்மா. நானும் வரேன்னு சொல்லிட்டேன். ஆனா அதுக்குள்ள அப்பா போனை புடுங்கி. கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ண மாப்பிள்ளை வீட்டுக்கு தனியா அனுப்ப முடியுமா? ஏதாவது தப்பு தண்டா நடந்து போச்சுன்னா? தாலி கட்டி முடியற வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏதாவது தப்பு தண்டா நடந்துச்சுன்னா என்னப்பா நீங்க அந்த விஷயத்துல உங்க மாப்பிள்ளை ரொம்ப ஒழுக்கமானவர்ப்பா. என்னடா படிக்கணும் வேணுமா? ஓ மாப்பிள்ளை ரெடியா? என்ன மணிக்கா? ஏனுங்க நான் சொன்னதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குதா? இருக்குங்க. வில்லு வண்டி ரெடியா இருக்கு, புறப்படுங்க. மாப்பிள்ளைய வில்லு வண்டி கட்டிக்கிட்டு தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, கரும்பு தோட்டம், வயக்காடு எல்லாத்தையும் நல்லா சுட்டி காமிக்கணும். என்ன? அப்ப நீங்க புறப்படுங்க. புறப்படு பாப்பா. வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க. என்ன சம்பந்திக்கிறீங்க? உங்க பொண்ணே அந்த பைய கூட அனுப்பிச்சு வைக்கிறீங்க. ஒண்ணுமே புரியலீங்களே. பேசாம கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் பண்ணுங்க. வர்ற ஆவணி மாசம் 3ஆம் தேதி முகூர்த்தத்துல உங்க தம்பி எங்க வரவழைக்க. கொஞ்சம் இப்படி வாங்க. நான் சொல்றபடி எல்லாம் நீங்க செய்யணும். அப்புறம் பாருங்க, படிச்சு பட்ட வாங்குற இந்த ஜோடி படிக்காத இந்த தற்குறிபைய போடுற திட்டத்துல என்ன ஆக போகுது பாருங்க. நீ அந்த பக்கமே போட்டுட்டு மெதுவா மெதுவா வெயிலி அத போட்டுட்டு இருக்கல. சும்மா தொலை பேசிக்கிட்டு சரிமா போட்டு அதுதான் ஒழுங்கா போட்டு வெளியில எல்லாம் வருது பாரு. எங்க மம்மி வராங்கடி. கேட்டு பாரு. லல்லி கார உள்ள விடவனான்னு சொல்லிச்சு. ஏ லல்லிக்கு கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்க, மாமியார காக்கா பிடிக்கணும் இல்ல, அதனால கோலம் போட்டு காத்துக்குது. நான் சொல்ற போய் கேட்டு பாரு போ. யோ கோபால், கார உள்ள விடவனான்னு சொன்னேன்ல, என்னையா நீ? மம்மி 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 ஸ்டாப். மம்மி இல்ல மம்மி. என்ன மம்மி நீங்க கோலத்தெல்லாம் அழிச்சிட்டீங்களே? என்ன வேண்டியது? காலையில இருந்து அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு கோலம் போட்டுட்டு இருக்கா, அது மேலேயே காரை ஏத்திட்டியே. அழியிற கோலத்தை தானே உங்க பொண்ணு போட்டிருக்கா, அதனால தான் நானே அதை அழிச்சிட்டேன். என்ன ரொம்ப சூடா இருக்க? லேடிஸ்ல போயிட்டு வரியா? வேணி, நான் ஒருத்தனே உட்கார்ந்து கல்யாணத்துக்கு அடுத்தடுத்து என்ன செய்யணும் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். அடுத்தது நாம என்ன செய்ய போறோம் தெரியுமா? பொண்ணுக்கு வேற ஒரு மாப்பிள்ளைய பாருங்க. வேற மாப்பிள்ளையா? பி சீரியஸ். நான் சீரியஸா தான் சொல்றேன். நம்ம பொண்ணுக்கு இந்த ப்ரொஃபசர் மாப்பிள்ளை வேண்டாம். எனக்கு அவர் கொஞ்சம் கூட பிடிக்கல. இந்த கல்யாணத்துல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. மாப்பிளைய நீ முதல்ல சந்திச்ச போதே உன் ரியாக்ஷன் நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன்னுடைய குழப்பம், தலைவலி இதெல்லாம் எனக்கு புரியுது. ஏன்னா
லலிதா முதல்ல அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன போது உன் நிலைமையில தான் நானும் இருந்தேன். ஆனா அவளுடைய தற்கொலை முயற்சி, பிடிவாதம் இதெல்லாம் என்னுடைய எண்ணத்தை மாத்திடுச்சு. வேணி, லலிதா நம்முடைய பொண்ணுதான். இருந்தாலும் அவளுடைய வாழ்க்கை அவ இஷ்டப்படிதான் அமையணும். ப்ளீஸ், இந்த விஷயத்துல தயவு செஞ்சு நான் சொல்றது நீ. இந்த விஷயத்துல இனிமே நீ எதுவும் பேச வேண்டாம். வேணி, புள்ளிகளுக்கு வளைஞ்சு கோடு போட்டாதான் அது கோலம். புள்ளிய பத்தி கவலைப்படாம கோடு போட்டா அது கோலமா இருக்காது, அலங்கோலம் ஆயிடும். அதே மாதிரிதான் வாழ்க்கையும். இங்க நாம புள்ளைங்களுக்கு வளைஞ்சு கொடுக்கணும். இத பாரு, நீ என்னதான் சொன்னாலும் அவர்தான் நம்ம வீட்டு மாப்பிள்ளை. இந்த கல்யாணத்துக்கு உன்னால எந்த இடையூறும் வரக்கூடாது. தட்ஸ் ஆல். மாணவ மணிகளே, என்ன ரகசியம்? நம்ம உறவு பழையபடி நீடிக்கணும்னா எப்பவுமே நாங்க உங்களுக்கு மாமூல் சிகரெட் கொடுக்கணும்னா, நிம்பளுக்கு நம்ம வட்டிக்கு மேல வட்டி கொடுக்கணும்னா, வழக்கம் போல நாங்க உங்களுக்கு ரேஸ் டிப்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னா, மங்காத்தாவில நிம்பளை சேர்த்துக்கணும்னா, நாம இப்ப எல்லாரும் டிஃபன் பண்ண போறோம். தாராளமா போகலாம். உங்க செலவுல. அடே, ஏன் செலவுலையா? வாத்தியாருக்கு கிடைக்கிற சம்பளமே 2 நாள் செலவுக்கு தான். அது கூட நான் கையெழுத்து போட்டோன்னு என் மகன் மணிமேல வாங்கிட்டு போயிடுறா. இன்னைக்கு தேதியோ 24. எப்படா என் கையில இருக்கும்? இதோ பாரு சார், எனக்கு கைரேகை எல்லாம் பார்க்க தெரியாது. அதுவும் இல்ல சார், நிம்பளுக்கு பணம் வேணும்னா நம்ம மேலே மேலே தரா. நிம்பல் பொண்ணு மணிமேகலை கேட்டு கேட்டு வைக்கிறான். டேய் மணிமேகலை, சாரோட பொண்ணு. அடே, என்னடா குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்றீங்க? சிவக்குழந்து பெத்த மறிக்குழந்தோடு சொல்ல வேண்டாம் சார். அப்படியா? என் மேலேயே எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. டேய், வாத்தியார் பொண்ண வாய்க்கு வந்தபடி எல்லாம் திட்டாதீங்க, அப்புறம் உங்க குட்டிகளை உடைச்சிருவேன். உங்க அப்பா அம்மா. ஓ வாங்க வாங்க. அம்மா, அவங்க வந்திருக்காங்க. யாருப்பா? சம்மதியம்மா, உட்காருங்க. நீங்க உட்காருங்க. கையோட ஐயரை கூட்டு வந்திருக்கேன். மூர்த்தால பாத்துருவோம். அப்படியா? குடிக்க ஏதாவது கொண்டாரு. இனிமே இந்த வீட்டுல அந்த வேலையெல்லாம் லலிதா தான் கவனிக்கணும். ஓகே, உள்ள போய் குடிக்கிறத ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வா. ஓகே டாடி. ஓகே. ராமசாமி, அடுத்து வர நல்ல முகூர்த்தத்தெல்லாம் சொல்லுங்க பாப்போம். வைகாசி 19 ஒரு முகூர்த்தம், அப்புறம் 26 ஒண்ணு, ஆணி 3 ஒண்ணு, அப்புறம் நீ 15 வருஷத்துக்கு சொல்லி போல இருக்கு. இந்த பாருங்க, இந்த 3 முகூர்த்தத்துல உங்களுக்கு மாப்பிளைக்கும் எந்த முகூர்த்தம் சூட் ஆகும்? நகை நட்டு வாங்க 4 வேணும். ஆவணி 3ஆம் தேதி வச்சுக்கலாமா? இத பாருங்க, நகை நட்டு சாமான் செட்டு இத பத்தி நீங்க கவலைப்பட கூடாது. அதெல்லாம் நான் வாங்கிடுவேன். என் பொறுப்பு. கல்யாண செலவெல்லாம் என்னது? சம்பந்தியம்மா, ஆணி மாசம் முகூர்த்தம் வச்சுக்கிறதுல ஒரு முக்கியமான விசேஷம் இருக்கு. உங்களுக்கு புரியுதோ? புரியலையே. வேணி, உனக்கு புரியுமே? எனக்கு ஒண்ணும் புரியல. உனக்கு எதுதான் புரிஞ்சது? மாப்பிள்ள உங்களுக்கு வேணாம். ராமசாமி, உங்களுக்காவது புரியுதா? நேக்கும் புரியல. ஓ, இத பாருங்கண்ணே, ஆணிக்கு அப்புறம் ஆடி வருது. ஆமா, ஆடி. என்ன தாடி? ஆடி மாசம் மாப்பிள்ள பொண்ணை தேடி வரக்கூடாது. ஆமா, நேக்கு இப்பதான் புரியுது. உங்களுக்கு எல்லாமே லேட்டா தான் புரியுது. சம்மதியம்மா, வைகாசி மாசத்துல கல்யாணத்தை முடிவுனா ஆடி மாசம் மாப்பிள்ளை பொண்ணை சேர்த்து வச்சு ஆடி மாசம் பிரிச்சிடலாம். சரி, வைகாசி 19ல வச்சுக்கலாம். வெரி குட். சம்பந்தியம்மா ஒண்ணும் பேசலையே. அதான் அவர் பேசுறாரு, நடுவுல நான் என்ன? அவ எப்பவுமே அப்படித்தான். நான் கீச்ச கொட்ட தாண்ட மாட்டான். முதல்ல இவரு குடுமா? இல்ல, நேக்கு வேண்டாம். அப்ப ராமசாமி என்ன செய்றீங்கன்னா, 19ஆம் தேதி வைகாசி மாசம் நாழிகை லக்னம் எல்லாம் பார்த்துட்டு என்ன வீட்டுல வந்து பாரு. சரி, அப்ப நான் கிளம்புறேன். என்னம்மா, உன் புடவகாரம் சொல்லிட்டியா? ஏங்க, என் பட்டு புடவை எந்த கலர்ல எடுக்கலாம்? நீ கட்டிக்கு போக நீயே செலக்ட் பண்ணிக்க. எனக்கு என்ன வேணும்னு நான் பாத்துக்கிறேன். அப்ப மாப்பிள, ட்ரெஸ் எடுக்க எப்ப வரீங்க? எல்லாம் பேசி முடிவு பண்ணிட்டு உங்களை ஆபீஸ்ல வந்து சந்திக்கிறேன். இன்னும் அரை மணி நேரத்துக்கு என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகே மாப்பிள, இத பாருங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ கூச்சப்படாம வெக்கப்படாம கேளுங்க. ஓஎஸ், இது வரைக்கும் என்ன நல்லவனா ஒரு கண்ணியமான கல்லூரி பேராசிரியரா தான் பார்த்திருக்கீங்க. என் ஆசைகளையும் அபிலாசைகளையும் எப்பவுமே யார்கிட்டையும் நான் வெளிப்படுத்துறது கிடையாது. இன்னைக்கு அதை சொல்லியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். இத்தனை வருஷமா என் கல்யாணம் தள்ளி போனதுக்கு இது ஒரு காரணம்னு சொல்லலாம். எதுக்கா இவ்வளவு பெரிய பீடிகை போடுறீங்க? ஓப்பனா சொல்லுங்க. வாட் டு யூ வாண்ட்? எனக்கு ஒரு கார் வேணும். டன். இந்த ஊர்ல ஓடுற கார்லயே என் கார் தான் விலை உயர்ந்த காரா இருக்கணும். நிச்சயமா. குடியிருக்க ஒரு பங்களா வேணும். நானே வாங்கி தரணும் தான் நினைச்சேன். சாதாரண பங்களா இல்ல, அழகான கார்டனுக்கு நடுவுல ஒரு நவீன பங்களா. அதுல கார் மாடிக்கு போற அளவுக்கு வசதி இருக்கணும். கோடையில தங்குறதுக்கு கொடைக்கானல்ல அதே மாதிரி ஒரு பங்களா வேணும். அப்புறம்
காவிரி கரை ஓரமா ஜஸ்ட் ஒரு 50 ஏக்கர் நஞ்சு நிலம் வேணும். என்ன யோசிக்கிறீங்க? உங்க சக்திக்கு மீறி கேட்டுட்டேன்னா? எஸ், என் ஞாபக சக்திக்கு மீறி கேட்டுட்டீங்க. என்னென்ன கேட்டீங்க? a beautiful car. அந்த கார் மாடியில போய் நிக்கிற மாதிரி ஒரு பெரிய பங்களா, கோடையில தங்கறதுக்கு கொடைக்கானல்ல இன்னொரு வீடு, காவிரி கரையில 50 ஏக்கர் நஞ்ச. பரவாயில்ல, நல்லாவே ஒரு புடி பிடிச்சிருக்காரு. புடியா? புடியா? அதாவது அதான் கொள்ளைன்னு சொன்னேன். சம்பல் கொள்ளைக்காரன் கூட இப்படி ஒரு லிஸ்ட் கொடுக்க மாட்டானே. வேணே, ஒரு விஷயம் கவனிச்சியா? கல்யாணம் ஆனப்புறம் அது வேணும் இது வேணும் உயிர் எடுக்காம கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடியே கரெக்டா லிஸ்ட் கொடுத்துட்டார். மாப்பிளை ரொம்ப பர்ஃபெக்ட். என்ன அந்த ஆளு சும்மா மாப்பிளை என்கிட்ட? உங்க சொத்தை எல்லாம் வித்தா கூட அந்த ஆளு கேக்குற லிஸ்ட்ல பாதி கூட உங்களால வாங்கி கொடுக்க முடியாதே. என் சொத்தை வித்தா அவ்வளவு பணம் கிடைக்காது. ஆனா என் செல்வாக்கு யூஸ் பண்ணா மாப்பிளை கேட்டதை சுலபமா வாங்கி கொடுத்துட முடியும். கடன் வாங்கியாவது அந்த ஆளுக்கு தான் உங்க பொண்ணை கட்டி கொடுக்க போறேன்னு சொல்றீங்களா? தேவையில்லை, தேவையே இல்ல. இத பாருங்க, நம்ம பொண்ணு என்ன குருடா, ஊமையா, நொண்டியா, முடமா, ஒண்ணும் இல்லையா, நல்லா தானே இருக்கா? அப்படி என்ன அந்த மாப்பிள பெரிய மன்மதா? அவனுக்கே நம்ம பொண்ணை கட்டி வைக்கணும்னு? இல்ல, கூடாது. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. வேணி, உனக்கு ஏற்கனவே மாப்பிளைய பிடிக்காது. இத பாரு, பிரச்சனைன்னு வந்துட்டா அதை போல்டா ஃபேஸ் பண்ணியே எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. ஒண்ணு கடன் வாங்கணும், இல்ல பொண்ணு கண்கலங்கணும். அதனால ஏதாவது பிரச்சனையை நான் சமாளிச்சு தான் ஆகணும். கடன் வாங்க போறேன், கல்யாணத்தை நடத்த போறேன். இந்த ஆசிரியர் போராட்டத்தினால நமக்காக பல பேர் ஜெயிலுக்கு போயிருக்காங்க. அரசாங்கம் நமது கோரிக்கை காதலே போட்டுக்கிறல. காதுல போட்டுக்கிறதுக்கு என்ன கம்மல வாங்கி விட்டுறாங்கன்னு சொன்னேன். அதானே, இந்த உண்ணாவிரதம் அறப்போர் வெற்றி பெற வரைக்கும் நாம ஜெயிலுக்கு போனாலும் சரி, கஞ்சி குடிச்சாலும் சரி, அதை பத்தி கவலையே இல்ல. சாப்பிட்டு வந்துட்டீங்களா? உண்ணாவிரதம் இருக்க போறத மறந்துட்டீங்களா? இல்ல, வயிறு இவ்வளவு பெருசா இருக்கே, ஒருவேளை மறந்துட்டு சாப்பிட்டு வந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். எப்படி சார்? அடடே அருண், கோரிக்கைகளை எல்லாம் பேச்சுவார்த்தை மூலமா தீர்த்துக்கணுமே தவிர இந்த மாதிரி போராட்டத்துல எனக்கு நம்பிக்கையே கிடையாது. சுத்தம். இந்த மாதிரி ஆளுங்க நம்ம கூட்டத்துல இருந்தா நம்ம போராட்டம் எப்படி நிறைவேறும்? மிஸ்டர் அருண், நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஏன் சுத்தி வளைச்சு பேசுறீங்க? எனக்கு கல்யாணம் நடக்க போகுது, அதனால இந்த போராட்டத்துல எல்லாம் என்னால ஈடுபட முடியாதுன்னு சொல்லிட வேண்டியதானே. உங்களுக்கு இனிமேதான் கல்யாணம் நடக்க போகுது. ஏற்கனவே கல்யாணம் நடந்த பல பேர் தங்களுடைய பொண்டாட்டி பிள்ளைகளை எல்லாம் வெளியே விட்டுட்டு ஜெயில இருக்காங்க. அவங்க வெளியே வர்றதுக்கு 4 மாசமோ 6 மாசமோ. கோரிக்கையை நிறைவேற்று, கோரிக்கையை நிறைவேற்று, கோரிக்கையை நிறைவேற்று. அப்ப நான் வரேம்மா. மாப்பிள்ளை இருந்தா பத்திரிகை ப்ரூஃப் காமிச்சிட்டு போலாம் பார்த்தேன். அவரை இன்னும் காணோம். நான் அப்புறமா வரேன். அடடே, மாப்பிள்ளை வந்துட்டாரே, சரியான சமயத்துல வந்திருக்கீங்க. பாருங்க பத்திரிகை ப்ரூஃப் சரியா இருக்கான்னு. இன்விடேஷனுக்கு இப்ப என்ன அவசரம்? என்ன அவசரமா? ராகு காலத்துக்குள்ள பிரஸ்ல கொடுத்தாங்கணும். 19ஆம் தேதி கல்யாணம். இன்விடேஷன் அடிச்சு ஊர் முழுக்க கொடுத்தாகணும். யாருக்காவது கொடுக்காம விட்டா அது பெரிய தப்பா போயிடும். மாப்பிள கல்யாண வேலை எக்கச்சக்கம். சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு. உண்மையை சொல்ல போனா உண்ணாவிரதம் தான். என்ன, நாங்க பட்னியா கிடக்கிறது நீங்க வேடிக்கை பார்க்க வந்தீங்களா? பேச்சுவார்த்தை மூலமா தான் பிரச்சனையை தீர்த்துக்கணும்னு சொன்னேன். இப்ப அந்த பேச்சுவார்த்தைக்கு அரசு நம்ம கூப்பிடுறதுக்கு இப்படி ஒரு போராட்டம் தேவைன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். அதான். ஆஹா, அருண் உட்காருங்க. அருண் உட்காருங்க. நீங்க தங்க கம்பி. அருண் நம்ம போராட்டத்துல கலந்துகிட்டதே நமக்கு மாபெரும் வெற்றி. ஆமா சார். அறப்போர் கோரிக்கையை, அறப்போர் கோரிக்கையை. சார், உங்களை எல்லாம் கைது செய்யும்படி எனக்கு ஆர்டர். ஜெயிலுக்கு மட்டும் இல்ல, நீங்க எங்க கூப்பிட்டாலும் நாங்க வர தயாரா இருக்கோம். ஏன்னா இது எதையும் தாங்கும் இதயம். அறப்போர் கோரிக்கையை. அடாடாடாடாடாடா, என்ன உபசரிப்பு! இத மாமியார் விடுன்னு சொன்னாங்களே, அது கரெக்டா தான் இருக்கு. சரித்திரம் சார். இத பார்த்த உடனே எனக்கு ஒண்ணு நினைவுக்கு வருது. என்ன வருது? பூங்குயில் குவிடும் பூஞ்சோலை, எமை மாட்ட நினைத்திடும் சிறைச்சாலைன்னு சொன்னாங்களே, அது கரெக்டா இருக்கு. அது ஜெயிலுக்கு சொன்னது, இது லாக்அப். அப்ப இது குட்டி சிறைச்சாலை இல்லையா கான்ஸ்டபிள்? ஆமா சார், லாக்அப்னா குவார்டர், ஜெயிலுனா ஃபுல்லு. அவர் அறிவுக்கு உதாரணம் சொல்லிட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டர், ப்ரொஃபசர் அருண் ஜாமீன் எடுக்கிறதுக்கு மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர். ப்ளீஸ் சிட் டவுன். அவர் ரிலீஸ் பண்ணு. நோ, கோரிக்கை நிறைவேறாம யார் ஜாமீன்ல வெளியே போக மாட்டேன். அடாடாடா, கொள்கை வீரன். என்ன மாப்பிள்ளை இது? கல்யாண தேதி நெருங்கிடுச்சு. கல்யாணங்கிறது தனிப்பட்ட பிரச்சனை, ஆசிரியர் போராட்டம் பொது பிரச்சனை. இந்த சமயத்துல நான் வெளியே வந்தா கருங்காலையும் என் மூஞ்சில காரி துப்புவாங்க. ஐயோ, அவர் விஷயம் வேற, உங்க விஷயம் வேற. நான் சொல்றத கேளுங்க. நீங்க 1000 சொன்னாலும் சரி, என் லட்சியம் தான் எனக்கு முக்கியம். ஆஹா, லட்சியவாதி அருண் வாழ்க! லட்சியவாதி அருண் வாழ்க! சொல்லேயா, உனக்கு கான்ஸ்டபிள். முதலமைச்சரின் உத்தரவின்படி
ஆசிரியர்களோட முக்கியமான கோரிக்கை எல்லாம் அரசாங்கம் ஏத்துக்கிறதா அறிவிச்சிருக்கு. இவங்களை எல்லாம் ரிலீஸ் பண்ணுங்க. எஸ் சார். என் பொண்ணு ரொம்ப அதிர்ஷ்டசாலி. லட்சுமிபாதி அருண் மாப்பிள்ளை அருண்